அவன் வந்து வாங்குற காசுல கமிஷன் அடிச்சு வீட்டுக்குள்ளார வைப்பானுங்க. யாரு குஷியானந்த மாதிரி டிஎம்கே ஆளோட உட்காந்து பேசுறது எனக்கு விருப்பம். சார், ஒருத்தன் கடிச்சான் அப்படிங்கிறத நாங்க காட்டினோமா? நீங்களா தான் காட்டியிருக்க மாட்டீங்க. ரொம்ப ஒரு சீரியஸா பேச மாட்டீங்க நீங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸு ஊசி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம். மூக்கில் விடுறது எதுக்கு? சீரியஸாக பேசுறது. தண்ணி பைப் இருக்குல்லங்க, ஒரே ஒரு பைப்பு தான் கவர்மெண்டோட லிங்க்ல உள்ளார வரும். வேற 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 இது வரலாம், நடு வரல, இந்த வரல, இந்த வரல. ஓ, காமெடி அது மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? சார் சார் அதெல்லாம் உங்கள் தலைவரை பார்த்து தான் சார் ஆகும். ரூபா நோட்ல காந்தி போட்டோ ரிமூவ் பண்ணிட்டு எங்க தலைமை விஜயோட போட்டோ தான் பிரிண்ட். டாடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடுவோம் மாப்புள்ள இல்லடா. ஏங்க வெறியாவுதுங்க. விஜய் போட்டு கேட்டோன்னே வா. செங்கோட்டன் பாக்கெட்ல பாத்தீங்கல்ல? ஜெயலலிதா போட்டோ, விஜய் போட்டோ இல்ல, ஜெயலலிதா போட்டோ. அதே மாதிரி எல்லாரும் ஜெயலலிதா போட்டோ சின்ன சுத்தி இருப்பீங்க. ஜெயலலிதா போட்டோக்கு பின்னால உள்ளார என்ன இருந்தது பாத்தீங்களா? எம்ஜிஆர் போட்டோ இருந்திருக்கும். ஏங்க சும்மா கியூஆர் கோடு இருக்குல்ல, கியூஆர் கோடு கொடுத்தாங்கல்ல, ஆமா, கியூஆர் கோடெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் வந்து ரெட்டலை, என் கட்சிக்காரன்னா ரெட்டலை குத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு இதை போட்டாரு. ஆமா, அந்த கட்சிக்காரன்லாம் ரெட்டலை இது பண்ணானுங்க. இங்க வந்து எங்க கட்சிக்காரன் அப்படிங்கிறப்ப கியூஆர் கோடு கொடுத்துருவோம் ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே. அந்த கியூஆர் கோடுக்குள்ளார விஜயோட இதெல்லாம் இருக்கும். வெயில் படாத இடத்துல புசி ஐயா இப்பதான் முத வச்சு அடிச்சிருக்காரு, பச்சை குத்தி இருக்காரு. வெயில் படாத இடத்துல அவரு கியூஆர் கோட பச்சை குத்தி இருக்காரு. அப்ப எந்த இடத்துல குத்தி இருப்பாரு? ஜகதால கில்லாடி சார் புசி ஆனந்த். ஏங்க வெயில் படாத இடம்னா சட்டை போட்டோம்னா சட்டைக்கு இங்க இங்க என்னங்க இருக்கு? நெஞ்சு. அந்த நெஞ்சிலதான் இல்ல, நெஞ்சுக்கு கீழே. ஏங்க நெஞ்சிலங்க சார், நெஞ்சில குத்திருக்காருங்க, நெஞ்சில குத்திருக்காரு. நெஞ்சிலதான் வெயில் படாத இருக்கு. சட்டைகள்னா நெஞ்சு தானங்க. ஆமா, உங்காலும் மட்டும்தான் வெயில் படாத இடத்துல குத்திருக்காரு. ஏங்க பச்சை குத்துற முறை உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டினா ஏங்க பச்சை குத்துறது கையில குத்துவாங்க, புரியுதுங்களா? நெஞ்சில குத்துவாங்க நிறைய. அப்புறம் பின்னால சில பேர் வந்து இந்த கழுத்து இதுல எல்லாம் குத்துவாங்க, புரியுது? இதான் முறை. நீங்க அதை விட்டுவிட்டு அங்க குத்திப்பாங்களா இங்க குத்திப்பாங்களாம், அதெல்லாம் அதிமேதாவிகள் பைத்தியகாரத்தனம் செய்யற வேலைலாம் எங்க இயக்கத்துல சேர்க்கலாம் செய்ய மாட்டான். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. அது இயக்கத்தோட மாபெரும் தூணா இருக்கிறவர். அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காமராஜர். அவ்வளவு எளிமையானவர். அவர் அவ்வளவு பயங்கரமான எளிமையானவர். பணத்தெல்லாம் வாங்கி வாரி வாரி வலிக்கிறாரு. பயங்கரமான எளிமையானவர் தான். என்ன வாரி வாரி எங்க வலிக்கிறாருங்கிறீங்க? இல்ல சொல்றேன், பணத்தை வாரி வாரி இறைக்கிறாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஏங்க அவன் வந்து வாங்குற காசுல கமிஷன் அடிச்சு வீட்டுக்குள்ளார வைப்பானுங்க. யாரு? புஷியானந்த மாதிரி. ஏங்க நான் என்ன, புஷியானந்த ஐயா வாங்குற காசை அப்படியே செலவு பண்றாரு. தலைவர்கிட்ட இருந்து வாங்குற காசை, அண்ணன் விஜயநாட்ட இருந்து வாங்குற காசை அப்படியே செலவு பண்றாரு. அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கா? வேற யாருக்கு? ஏங்க என்னங்க என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார தெரியுதா? இல்ல ஒண்ணும் தெரியாத புரியல. இல்ல தமிழக வெற்றி கழகத்துல அப்படி இருப்பாங்களோ நீங்க ஒரு சின்ன சந்தேகம். தமிழக வெற்றி கழகத்துல அப்படி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம். ஏங்க நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஏடா கூடாம பேசிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இனிமேல்லாம் டிஎம்கே ஆளோட உட்காந்து பேசுறது எனக்கு விருப்பம். நான் டிஎம்கே ஆளே இல்ல சார், நான் ஒரு நெறியாளர். டிஎம்கே ஆளு எனக்கு டிஎம்கே அதெல்லாம் இல்ல. நீங்க பேச வேண்டியதை சொல்லுங்க. உங்களுக்கு நெறி எரிச்சுங்காக எனக்கு வலிக்குமா? எனக்கு நெறி எரிச்சு உங்க ஆளுக்கு வெறி எரிச்சு, அதனால தான் கடிச்சாரு. எதுங்க அவனை பேசுறீங்க சார்? நான் நெறினதுக்கு நீங்க வெறிங்கிறீங்க. ஒரு ஃப்ளோல பேசணும்ல, அதுக்காக ஃப்ளோல பேசணும். அதுக்குன்னு இப்படி அறிவு இல்லாத பேசுவீங்களா? கொஞ்சம் சிந்திங்க. கொஞ்சம் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? விஜய் ரொம்ப சிந்திக்கிறார் போல, பயங்கரமா சிந்திக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களை பத்தி. ஏங்க பள்ளிக்கூடத்து மானத்தை வாங்காதீங்க, கொஞ்சம் படிச்சவங்களா இருங்க. படிச்சவங்களா இருங்க. உங்க கட்சியில நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்களா சார்? இல்ல கேட்குறேன் சார். ஏங்க நான் மீண்டும் சொல்றேன், சும்மா 4 பேர் வீடியோவில் தவறான ஒரு பரப்புரையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்லாதீங்க. சில பைத்தியார கம்யூனிட்டியெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு பேட்டிங்கிற பேரில் பேட்டி எடுத்துக்க வச்சு. யார் உங்கள் ஆளுங்களே சொல்கிறீங்களா?
ஏங்க எதிர்கட்சியோட சதிங்க மீடியாக்குள்ளார எவன்லாம் பைத்தியக்கார கம்யூனிட்டியா இருக்கானோ அவன்லாம் கூட்டு கொண்டார வந்து உட்கார வச்சு அவனுங்களை பேட்டி எடுத்து எங்க தாவேக்காக்குள்ளார இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி பரப்புரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, உங்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, தெளிவானவங்க. அறிவாளிங்க தெளிவா அப்புறம் இல்லாம இல்ல கேள்வி கேட்கறதுல இருந்து தெரியுது. நான் கேட்கறேன் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு கேட்கறேன். அந்த உங்களுக்கு சொல்றதுக்கு இது இல்லைன்னா அப்புறம் என்னத்த? எல்லாம் நாங்க இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் சார் படிச்சோம். அப்புறம் நாங்க மட்டும் வேற ஊர்ல போய் படிச்சுட்டு வந்தோம். உங்க ஆள் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு? விஜய் படிச்சாரு சார் பள்ளிக்கூடத்துல போயிட்டு? பள்ளிக்கூடம் படிக்காம தான் நடிகனானாரா? அதுக்குதான், அதனாலதான் சினிமாக்கு வந்துட்டாரு போல இருக்கு. ஸ்கூலே போலியாமே, படிப்போர்ல தானே சினிமாக்கு வந்தாரு. ஏங்க சின்ன காமராஜர் படிச்சாரா? காமராஜர் படிச்சிருக்காரா? எங்கால் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எங்கால் படிக்காத அறிவாளி, அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அவர் பேசுற பேச்சை எவனாவது எந்த கம்யூனிட்டியாவது பேச முடியுமா? யாரும் பேச முடியாது. பயங்கரமா 10 நிமிஷத்துக்குள்ளார ஒரு கூட்டத்தை அதிர வைக்கிற. ஏங்க மணிக்கணக்கில் பேசி கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க கை தட்டுவானுங்க. ஆமா, 10 நிமிஷத்துக்குள்ளார அவ்வளவு கைத்தட்டல்கள். என்ன புரிஞ்சது கை தட்டினாங்க? என்ன புரிஞ்சுதா? நீங்க கேட்டீங்களா அவர் பேச்ச 10 நிமிஷம்? நீங்க கேட்டதுல நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நீங்க கேட்டீங்களா? கேட்டது நான் இருக்கட்டுங்க, அப்புறம் என் தலைவன் பேசுனது நான் கேட்க மாட்டேனா? அப்ப சொல்லுங்க, என்ன பேசுனாரு? என்ன பேசுனாருங்கிறத நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க பேச்ச கேட்கல அதானே? இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க கேட்டு நீங்க பேசிடுவீங்க. சொல்லுங்க. இல்லைங்க, இது நீங்க வந்து தலைவன் பேசுனத மறுபடியும் சொல்லி காட்டணுங்கிற அறிவு தேவையில்லை. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா? அவ்வளவு. அதனாலதான் பிரஸ்ஸே சந்திக்க மாட்டீங்க போல. கேள்வி மேல கேள்வி கேட்டா தெரிச்சு ஓடுறீங்க. ஏங்க எவனோ பேர் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க எதுக்குங்க பேசணும்? நாங்க உட்காந்து பேசுனா காசு சம்பாதிப்பாங்கல்ல, எல்லாம் மீடியாவில போட்டு காசு சம்பாதிப்பாங்கல்ல, அது எதுக்கு சம்பாதிக்கணும்? சரி, மக்களுக்குள்ள ஒரு மக்களோட பணத்தை செலவு பண்ணி டேட்டா வேஸ்ட் ஆகுங்க. சரி, ஓகே சார், எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில ஏன் செங்கோட்டையனை பேச விடவில்லை? ஏங்க அது உள்ளார வேற மாதிரிங்க. என்ன மாதிரி சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறோம். ஏங்க அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து த்ரோட் பெயினுங்க. ஆனா பாண்டிச்சேரியில தான் இருந்தாரு, பேங்க்ல தான் இருந்தாரா? அப்புறம் அப்போ வந்து நல்ல கடையில சரக்கு வாங்கி கொடுத்துருக்கணும். ஒருவேளை புஷியானந்த கடையில வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் த்ரோட் பெயின் வந்திருக்கு. எது சரக்கு? நல்ல கடையில வாங்கி குடிச்சிருக்கணும். நல்ல கடையில வாங்கி குடிச்சிருக்கணுமா? ஓ, இப்ப சரக்கு அடிச்சதுனால தொண்டை போயிடுச்சு. அப்ப எதுக்கு சார் பேச விடல அவரை? த்ரோட் பெயின்ன்றீங்க. ஏங்க கொஞ்சமாவது என்னங்க பேச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு, நான் என்ன பேசுறேன் த்ரோட் பெயின் அப்படிங்கிற. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. எங்க தலைவன் ஒருத்தன் பேசினா போதுங்க, ஒருத்தன் பேசினா போதும் அப்படிங்கறதான். எல்லாம் முட்டாளாயிருவோம். எல்லாம் முட்டாளாயிருவோம். தலைவன் ஒருத்தர் பேசினாருன்னா எல்லாம் முட்டாளாயிருவோம். ஏங்க ஒரு விஷயங்க நல்லா திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. செங்கோட்டையன்கிறவர் இப்ப கட்சிக்கு வந்தாரு. கட்சியோட ஆரம்ப நிலையில இருந்து இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆதவர்ஜனாவும் இப்பதான் சார் வந்தாரு. அவரு பேச விடுறீங்க, செங்கோட்டையனையும் பேச விட மாட்டீங்க. செங்கோட்டையனை விட ஆதவர்ஜனா அவ்வளவு அறிவா இருந்தவரா, அரசியல் தலைமை மிக்கவரா? இப்போ வந்து ஆதவர்ஜனா பேச விடுறீங்களே, அவரை பேச விடுறதுக்கு என்ன? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டா, செங்கோட்டையன் எல்லாம் பழசுங்க, ஓல்டு. அவரோட ஸ்பீச் எல்லாம் வந்து ஒரு விஷயங்க. அரசர் கால டயலாக் இன்னைக்கு பேசணும்னா எவனாக்காவது எடுபடுமா? அப்ப எதுக்கு அவர் கட்சியில சேர்த்துக்கினீங்க? அவரா வந்தாரு, வர்றேன்னு சொன்னாரு, வந்தாரு, ஓகே அப்படின்னு சொல்லி வர வச்சிருந்தோம். வானா துரட்டி விட வேண்டியது தானே. பழைய ஆளுங்கெல்லாம் வேணாம், அரசர் கால டைலாக் எல்லாம் விடுறது எங்களுக்கு வேணாம், ஜென்சி கிட்ஸுக்கு பேசுற டைலாக் பேசுறவங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விட வேண்டியது தானே. எதுக்கு சேர்த்துக்கினீங்க? அவரு ஏங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் அரசியலுக்கு சில இதெல்லாம் தேவைங்க. ஆமா, பழைய ஆளுகள் வயசானவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டாதான் கொஞ்சம் வயசானவங்க ஓட்டு நமக்கு கிடைக்கும். நமக்கு ஜென்சி ஓட்டு கன்ஃபார்ம்ங்க. ஆமா, புதிய ஓட்டுகள் எல்லாமே கன்ஃபார்ம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, சாகறதுக்கு அந்த கண்டிஷன்ல அவங்க ஓட்டும் தேவைங்கிறதுக்கு தான் அவரு வந்து சேர்த்துக்கிட்டதே. ஏடிஎம்கேயோட ஓட்டெல்லாம் வயசானவங்களோட ஓட்டெல்லாம் இன்னமும் இருக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தா யாரும் இலசுங்க வந்து யாரும் சேர்த்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வயசானவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களால கூப்பிட்டு கட்சிக்குள்ள வச்சுக்கிறீங்க. அதுதான் பாண்டிச்சேரி போயிருக்கீங்க. ஏன் எங்க கட்சியில இருக்கிறது முழுக்க இல்லைங்க, வயசானவங்க தான். விஜய் வயசானவர் தானே சார்? ஏங்க 52 வயசு ஒரு வயசாங்க. வேற தலை நரைச்சு போச்சுன்னா உங்களுக்கு வயசானவன், தாடி நரைச்சு போச்சுன்னா வயசானவன் நினைச்சிருவீங்களா? டோப்பா தானே வச்சிருக்காரு மேல. ஏங்க சும்மா பேசணும் பேசாதீங்க. இல்ல சார், அந்த முடி அப்படியே ஆட முடியும்.
இன்னைக்கு எந்திரிச்சு ஆடினாருன்னா உங்க கையால எவனாவது எங்க தமிழ் மாதிரி ஆட முடியுமா? ஆட நிகர ஆட முடியுமா? பிரபுதேவாவே அவர் மாதிரி என்னால ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு இந்த வயசுல எவனாவது ஆட சொல்லுங்க. எல்லாம் தொடர் நடுங்கி போய் கால் நடுங்கி போய் அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. ஏங்க தலைவரோட இளமையை பத்தி பேசாதீங்க, புரியுதுங்களா? பாக்குறீங்கல்ல எவ்வளவு பொண்ணுங்க, ஒரு பையங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு பையனா இருக்கிறவனே ஆசைப்படுறான். அப்ப அந்த அளவுக்கு செக்ஸியா இருக்காரு போல இருக்கு விஜய். ஒரு ஆம்பளையே ஆசைப்படுறாருன்னா விஜய் அந்த அளவுக்கு செக்ஸியா இருக்காருன்னா ஏன்னா செக்ஸியா இருக்காரு. இந்த நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஆம்பளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறாரா விஜய்? ஏங்க நான் என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்கேன்? அவர் செக்ஸியா இருக்காருன்னா என்ன பாடி புரா போட்டுக்கிட்டு சுத்திட்டு நிக்கிறாரா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் செக்ஸியா இருக்க எங்க செக்ஸியா காட்டினாரு? இல்ல ஒரு எங்க செக்ஸிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செக்ஸ்னா என்ன? இல்ல இப்போ நம்மளுக்கு பேண்ட் லூஸா இருந்தா தூக்கி விடுவோம்ல, அது மாதிரி அந்த ஜனநாயகன் படத்துல ஒரு ஸ்டெப் இப்படி பேண்ட் தூக்கி விடுறாரு. பேண்ட் கழுன்ற மாதிரி இருக்குதா என்னன்னு தெரியல, இப்படி தூக்கி விடுறாரு ஒரு ஸ்டெப். அதை ஒரு டான்ஸ் மூவ்மெண்டா போட்டுக்கிறாங்க. ஏங்க ஒரு விஷயங்க, நீங்க பேசணும் போனா எல்லாமே வந்து பேசுவானுங்க, புரியுதுங்களா? படம்னு நடிக்க போனா அந்த இது வேற, அரசியல் அப்படின்னா அது வேற. அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இதை விட டபுள் மடங்கு அங்க இருக்கும். டபுள் மடங்கு இருக்குமா? என்ன இருக்கும்? இல்ல படத்துல இருக்கிறத விட அரசியல்ல வேற மாதிரி இருக்கும் டபுள் மடங்கா அப்படின்னு சொன்ன. கவர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் பதில் பேசிட்டு இருக்கேன். நீங்க அரசியல்ல டபுள் மடங்கு இருக்கணும்னா புரியல எனக்கு. இல்ல சம்பாதிக்கிறத சொல்றோம் சார். இங்க 200 கோடினா இங்க 2000 கோடி, இங்க 400 கோடினா இங்க 4000. சம்பாரிச்சு எங்க கொண்டு போய் கொடுக்க போறாரு? யாருக்கிட்ட கொடுக்குறாரு தெரியல, லண்டன்ல கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ஒய்ஃப் கிட்ட. ஏங்க என்னங்க அறிவு கட்டத்தனமா ஏங்க சம்பாரிச்சு மக்களுக்கு கொடுக்க போறதுக்கு தானே வந்திருக்காரு. இது வரைக்கும் 1 ரூபாய் கொடுக்கலையே மக்களுக்கு. 1 ரூபாய் கொடுக்கலையா? 1 ரூபாய் கொடுக்காம தான் உங்களுக்கு வந்து இது வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் கொடுத்தானுங்களா? அது கூட கொடுக்கலையே, போலீஸ்காரங்க தான் எடுத்து கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில். போலீஸ்காரன் என்ன அவன் கை காசு போட்டு செலவு பண்ணானா? கவர்மெண்ட் காசுல, கவர்மெண்ட் காசு. கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு தண்ணி கொடுக்குது. அந்த தண்ணியை தான் எடுத்துன்னு போயிட்டு வந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம்ல. ஏங்க அதாவது ஒரு வீடியோ பார்த்து பேசாதீங்க. வர்ற வந்து எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கானுங்க. விஜய் முதல்ல எங்களோட தொண்டர்கள்ல அங்க நடந்தது என்ன நேரடி தொடர்பா இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா வீடியோ பார்த்துலாம் வீடியோ ஆதாரத்தை வச்சு பேசாதீங்க. எல்லாமே வந்து வீடியோ வந்து கட்சியை வந்து நாசப்படுத்தணும், அதை வந்து சீர்குலைக்கணும், அந்த கட்டமைப்பை உடைச்சு தரமட்டமா ஆக்கணுங்கிற உள்நோக்கத்தோட எதிர்கட்சியோட சதியில மீடியா வந்து எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணுது. ஒரு மீடியா இல்லாம எல்லா மீடியாவுமே. நீங்களே வீடியோ தானே எடுக்கிறீங்க, விஜய் பேசுறது, கிரௌட காட்டுறது, அதிகமா காட்டுறதுன்னு. ஏங்க நாங்க காட்டுறது வேறங்க, இவங்க காட்டுறது வேறங்க. நாங்க காட்டுறோமா? நாங்க வந்து இது ஒருத்தன் கடிச்சான் அப்படிங்கறத நாங்க காட்டினோமா? வேற யாரு காட்டுறது? நீங்களா தான் காட்டியிருக்க மாட்டீங்க. எது காட்டணுங்கிறேன்? இல்ல கடிக்கிறத சொன்னேன் நான். நீங்க வேற எதுனா போயிடாதீங்க. நான் கடிக்கிறத சொன்னேன். கடிக்கிறத நீங்களா இருந்தா காட்டியிருக்க மாட்டீங்கன்னு. ஏங்க ரொம்ப ரொம்ப கேனத்தனமா உட்கார வச்சு என்னை ரொம்ப கேனைனா ஃபீல் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கிறது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்குது. சீரியஸா ரொம்ப ஒரு சீரியஸா பேச மாட்டேங்கிறீங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸு ஊசி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம். மூக்குல விடுறது எதுக்கு? சீரியஸா பேசுறது. இல்லை நீங்க தான் சீரியஸா பேசுங்க. ஹலோ இல்லைங்க, என்ன இவர் பேசிட்டு இருக்காரு? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? இவருக்கு சார் மருந்து மாத்திரை இதெல்லாம் இப்படி பேசிட்டு நான் சீரியஸா பத்தி என்கிட்ட பேசுங்க சார். என்ன கேட்க மாட்டீங்களா இதெல்லாம்? என்கிட்ட பேசுங்க சார். அவர்கிட்ட எதுக்கு சார் பேசுறீங்க? சொல்லுங்க. சரி மேட்ருக்கு வாங்க. மேட் நீங்க சார் அதிலே போவாதீங்க. என்னை விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்றத நான் மேட்ருன்னு. விஷயத்துக்கு வாங்க. இல்ல என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல காமெடி அது மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? சார் அதெல்லாம் உங்க தலைவரை பார்த்தா தான் சார். உங்களெல்லாம் பார்த்தா நீங்களாம் ஆக்கப்பூர்வமானவர், அறிவுபூர்வமானவர், கொள்கை ரீதியானவர் சார். நீங்களாம் ஏதாவது டென்ஷன் ஆகுது. சரி சார் விஷயத்துக்கு வாங்க. நீங்க வந்து அடுத்த கட்ட பிளான் என்ன உங்க தலைவருக்கு? அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஊழலை பத்தி பேசிட்டு இருக்காருல்ல உங்க தலைவர். ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சுட்டு இருக்காரு உங்க ஆளு?
ஏங்க ஊழலை ஒழிக்கணுங்க. நாட்டுல ஊழல் எவனுமே பண்ணக்கூடாதுன்னா பெஸ்ட் ஐடியா. யாருமே வந்து லஞ்சம் வாங்க கூடாது. யாருமே லஞ்சம் வாங்க கூடாதுல்ல, லஞ்சம் எல்லாம் வாங்குவானுங்க. அதெல்லாம் இல்லாம ஒட்டு மொத்தமா நிப்பாட்டினா ரூபா நோட்டை மாத்தணுங்க. மோடி ஐயா மாத்தினார்ல ரூபா நோட்டை, அது மாதிரி பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் தூக்கி போட்டு 2000 ரூபாய் ஏங்க என்னங்க நோட்டு மாத்தனா அப்படி இல்ல, டோட்டலா வந்து ரூபா நோட்ல காந்தி போட்டோவை ரிமூவ் பண்ணிட்டு எங்க தலைமை விஜயோட போட்டோ தான் பிரிண்ட் வச்சா எப்படி என்ன மாதிரி மாற்றம் இருக்கும்? சரியான ஐடியா சார், சூப்பர் ஐடியா. போட்டோ வைப்பீங்கன்னா யார் எந்த போட்டோ வைப்பீங்க? இந்த லியோ படத்துல சிகரெட் இங்க இருந்து எடுப்பாரு அந்த போட்டோ வைப்பீங்களா? எந்த போட்டோ வைப்பீங்க? தலைவா படம் பாத்தீங்களா? அந்த கை எப்படி புரியுதுங்களா சார்? எனக்கு ஞாபகம் வந்துச்சு, முன்னாடி சொன்னீங்களே போன்ல பிரிண்ட் தருவோம் நோட்டு வச்சுன்னு, இத வச்சுதான் சொன்னீங்களா? எல்லாம் இருக்கிற இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாச்சுன்னா இதெல்லாம் வந்து திட்டமிடலா வச்சிருக்கிறது. இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுங்கிற விஷயமா இருந்தாலும் இப்ப சொல்லிட்டீங்களே, ஓப்பனா சொல்லிட்டீங்களே, யாருன்னா காப்பி பண்றோம். எலெக்ஷனுக்கு முன்னால நடைமுறைப்படுத்தி நோட்டை மாத்த முடியாதுங்க இவனுங்களால. அது இல்ல சார், நோட்டை இருக்கிற நோட்டை இப்பைக்கு மாத்த முடியாது. நோட்டு மாத்துறதுன்னா எவ்வளவு டைம் ஆகும் தெரியுமா? அந்த டயத்துக்குள்ளார எலெக்ஷன் வந்துரும். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தோங்கிறது அந்த நம்பிக்கையில சொல்றேன். இல்ல சார், உங்க ஐடியாவை மத்த கட்சி யாருன்னா திருடிட்டு இதை வாக்குறுதியா கொடுத்துட போறாங்க மக்கள் கிட்ட. அப்புறம் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கல்ல, நீங்க தோத்துருவீங்கல்ல. இது ரகசியமா நமக்குள்ளே வச்சுப்போம், யாருக்கிட்ட சொல்லாம. இது மீடியா தெரியுதுல. நான் எதுக்காக பேசுறேன்? ரகசியமா இருக்கிற விஷயத்த நான் வெளிக்காட்டணும்னு நான் அந்த அளவுக்கு பைத்தியக்காரன் கிடையாது. புரியுதுங்களா? மத்த எவனும் திருடி எங்கதுன்னு எவனும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடியே அதை வந்து நாங்க உருவாக்குனது இது அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றதுக்கு தான் முன்னாடியே சொன்னது. சரியான ஆளு சார் உங்க தலைவர். ஊழலை ஒழிக்கிறதுக்கு ரூபா நோட்ல காந்தி போட்டோ எடுத்துட்டு அவர் போட்டோ வச்சு பிரிண்ட் குத்திட்டீங்கன்னா ஊழலை ஒழிச்சிருவீங்க. பக்கா பிளான், வேர்ல்டு வைடு தெரியும் சார் உங்க பிளானு. ஏன் கண்டிப்பாங்க, நல்ல அந்த மாதிரி ஐடியாலாம் வந்து நிறைய இருக்குது. ஒன்னு அவுத்து விடுங்களேன். இல்ல ஐடியாவை சொன்னேன் சார். அது நான் கேட்கறது சாந்தமா கேளுங்க, நீங்க கிண்டல் பண்ணி கேட்கறது மாதிரி இருக்குது சார். சூப்பரா இருக்குது உங்க ஐடியா, கேட்க அப்படியே வந்து பயங்கரமா இருக்குது. இந்தியா எந்த எதிர்காலத்துல நோக்கி அது நிறைய இன்னும் ஆக்சுவலா வந்து மது ஒழிப்போம்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா மதுவை ஒழிக்க முடியுதா? இல்ல. உங்க தலைவர் வந்து ஒழிச்சிருவாரோ? கண்டிப்பா. டாஸ்மாக்ல க்ளோஸ் பண்றீங்களா? டாஸ்மார்க்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் எங்கேயும் போய் மக்களாகி யாரும் அலைஞ்சு திரிஞ்சு போய் அதை நின்று டிராவல் பண்ண வேண்டியது இல்லை. எதனால பிரச்சனை வருது? ஒரு இடத்துல குடிச்சிட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணி வீட்டுக்கு போறதுனாலதான் அவனுக்கு இடைப்பட்ட நேரத்துல அவன் போதையில தள்ளாடி பிரச்சனைக்கு உட்படுறான். புரியுதுங்களா? இப்ப எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே அவனுக்கு சரக்கு கிடைச்சு குடிச்சிட்டான்னா அவன் அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துற போறான். புரியுதுங்களா? இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி டோர் டெலிவரி பண்ணுவீங்களோ? டோர் டெலிவரியா? ஏங்க நாங்க வச்சிருக்க திட்டம்னா அதெல்லாம் அனாவசிய செலவுங்க. ஆமா, கவர்மெண்ட் எல்லார் வீட்லயும் பைப் வச்சிருக்குல்ல, கவர்மெண்ட் பைப் போட்டு வச்சிருக்குல்ல. ஆமா, மெட்ரோ வாட்டர் வருது. மெட்ரோ வாட்டர் பைப்ல தான், அதுலதான் சரக்கு. ஆமா, கரெக்டா ஒரு டைமிங் கொடுத்துருவோம். கரெக்டா 9 to 9:10 10னா 9ல இருந்து அந்த 10 மணிக்குள்ளார இல்ல கிடையாது, 9:10 அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நாங்க அந்த பைப்ல வந்து சரக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம் ஃப்ரீ. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்குள்ளார அவங்க வந்து வீட்டுல இருக்கிற இது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இது பண்ணி ஃபாரின் மாதிரிங்க. குடிமகன்கள் ஒவ்வொருத்தரும் குடிமகன்களா இருக்கணும். குடிமகன் சொல்லியிருக்கானுங்களே, எவனாவது குடிக்க வச்சிருக்கான கம்யூனிட்டிங்க. நான் எல்லாம் டீ டோட்டலர். எங்க தலைவன் வந்தான்னா அப்போ உங்க வீட்டு பைப் வந்து மத்தவங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு கொடுத்துருவீங்களா? காசு வாங்கிட்டு கொடுக்கல. அந்த 10 நிமிஷம் உங்க வீட்டுக்கு வரோம், நீங்க டீ டோட்டலரு. ஏங்க டீ டோட்டலும் குடிக்கணுங்க, அந்த அளவுக்கு இருக்கணுங்க. குடிச்சா ஒரு நிம்மதி வருதுன்னு சொல்றானுங்களா இல்லையா? அது எப்படிங்கறத இன்ன வரைக்கும் அனுபவ ரீதியா தெரியாம இருக்குது. அப்ப இதுதான் நான் சொன்னேன், உங்க தலைவர் வந்தா எல்லாரும் அடிமையாக்க வச்சிருவாரு. 10 நிமிஷம் சரக்கு குத்துட்டு அடிமைக்கு வச்சிருவாரு உங்க தலைவர். இதுதான் மது ஒழிப்பு திட்டம். குடிச்சிட்டு ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு அடிமையா? ஒருத்தனோட சந்தோஷத்தை பறிக்கிறது தான் அடிமை. அவன் குடிச்சிட்டு அறிவு கட்டதனமா வீட்டுல இருப்பான், அடுத்ததை யோசிக்க மாட்டான். திருப்பி மறுநாள் காலையில 9 மணி எப்போ வரும் அப்படின்னு தானே யோசிப்பான். வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டான்ல. அதை கேட்டேன். புரியல, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க போட்டு குழப்புறீங்க. ஆனா சார், எனக்கு இதுல இன்னொரு டவுட் வருது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 9 மணி 9ல இருந்து 9:10 அந்த 10 நிமிஷம் தான் வரைக்கும் தான் சரக்கு கிடைக்கும். மீதி நிறைய டைம் இருக்கு. இதுல வந்து பிளாக்ல ஓட்டுறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புடிச்சு என்ன பண்ணுவாங்க, பாட்டில் நிரப்பி பிளாக்ல ஓட்டுவாங்க. அது எப்படி நீங்க ஒழிப்பீங்க? அதுவும் இருக்குல்ல.
ஒரு விஷயங்க, நான் தெளிவா எல்லார் வீட்லயும் சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே. எல்லார் வீட்லயும் 10 நிமிஷங்கிறப்ப 10 நிமிஷம் உங்களுக்கு சரக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடிச்சுக்க முடியும். சரி ஓகே, புரியுதுங்களா? எனக்கு இது ஓகே. சிட்டில ஓகே. ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல டேங்க் கட்டி வச்சுதான் தண்ணி விடுவாங்க. அப்ப அங்க எப்படி நீங்க குடிப்பீங்க? வில்லேஜ்ல எல்லாம் டேங்க்ல நிரப்பிடுங்க. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டா அங்கங்க வச்சு இது பண்ணிடுவோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்ப தண்ணிக்கு வந்து மீட்டர் வைக்க போறோம். அது தெரியுமா தெரியாதா? ஓ, தண்ணிக்கு மீட்டர் வச்சு காசு வாங்குவீங்க. சரக்கு வந்து 10 நிமிஷம் கொடுக்குற சரக்குக்கு காசு வாங்க மாட்டீங்க, ஃப்ரீ. நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஓ, தண்ணியும் ஃப்ரீ தான்? தண்ணியும் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். அளவுக்கு அதிகமாகிறப்ப வசூல் பண்ணுவோம். இப்ப பைப்ல மீட்டர் இருக்குல்ல, ஆமா, மீட்டர் வைக்க போறாங்க கன்ஃபார்மா, எல்லா இதுலயும் மீட்டர். அது மாதிரி அந்த மாதிரி மீட்டரோட எண்ணிக்கையில ஒரு சரக்கு அதிகமா அந்த வீட்டுல விநியோகம் ஆகுது அப்படின்னா, நுகர்வோர்கள் ஜாஸ்தியா எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பணம் வாங்கிடுவோம். ஒரு ரேஷன் வாரியா இவ்வளவுதான், இந்த குடும்பத்துக்கு இவ்வளவுதாங்கிறத ஒரு லிமிட் வச்சிருவோம். அந்த லிமிட்டுக்கு அதிகமா நுகர்வோர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பில்லிங் பண்ணிப்போம். இது எப்படி சார் கணக்கிடுவீங்க? இந்த கத்தி படத்துல விஜய் வந்து அந்த தண்ணி பைப்புக்குள்ள உக்காஞ்சி இருப்பாரு, அது மாதிரி ஒவ்வொரு தாவக்க நிர்வாகிகளும் நீங்க தண்ணி பைப்புல உக்காஞ்சி விடுவீங்களா? இல்ல இதை எப்படி கணக்கெடுப்பீங்க, அதுக்கு கேக்குறேன் சார். இப்ப தண்ணி பைப் இருக்குல்லங்க, பைப் வந்து நம்ம மொத்த வீட்டுக்குமே ஒரே ஒரு பைப்பு தான் கவர்மெண்டோட லிங்க்ல உள்ளார வரும். வேற 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 விரல் கட்டுங்க சார், இது வேண்டாம். நடுவரல, இந்த விரல் இல்ல, இந்த விரல் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், அதுதான். சரிங்க, ஒரு பைப்புங்க, அந்த ஒரு பைப்பு வருது இல்லையா, அந்த பைப்புலயே நாங்க வந்து இது பண்ண போறது இல்ல. தண்ணிக்குன்னு தனி பைப்ப இது கூட வந்து அப்படி ஜாயின் பண்ணிருப்போம். மிக்சிங்க நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க, ராவா கொடுக்காம சரக்க மிக்சிங் பண்ணி கொடுத்துருவீங்க. ஏங்க இல்ல சார், தண்ணி பைப் இப்படி போகுது, சரக்கு பைப் இப்படி மிக்சிங் ஆகி தானே வரும். ஏங்க என்னங்க, கொஞ்சம் கூட தண்ணி பைப்பை ஸ்டாப் பண்ணிடுவோங்க. அந்த நேரத்துக்கு தண்ணி பைப்பை நிப்பாட்டிடுவோம். தண்ணி பைப்பை நிப்பாட்டினப்பதான் சரக்கு பைப்புல இருந்து சரக்கு விடுவோம். அப்பதான் அது தண்ணி பைப்பு வழியா வெளியில வரும். சரக்குக்கு அவன் தண்ணிங்கிறது சில பேர்லாம் வந்து ராவா குடிப்பாங்க. புரியுதுங்களா? யாரையும் நம்ம மனநோவு அடிக்க கூடாது. ஓ, குடிகாரங்களை யாரும் வந்து நீங்க வந்து மனநோவு அடிக்க கூடாது. அவங்க சந்தோஷம் முக்கியங்க. சில பேர் ராவா அடிப்பாங்க, சில பேர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க, சில பேர் ஐஸ் கியூப் ஜூஸ் கூட குடிப்பாங்க. அதான் எப்படி அவங்க விருப்பத்துக்கு தான் இருக்கணும், நம்ம வந்து நாம திணிக்க கூடாதுங்க. நீங்க ராவா குத்துருவீங்க, அதான் உங்க பிளான். இலவசமா கொடுப்போம்னு சொல்றேன். அவ்வளவுதான். தண்ணி நான் திருப்பி சொல்றேன், எங்கேயோ தண்ணி அடிச்சு, புரியுதுங்களா, அங்க இருந்து போதையாகி வண்டியில போறப்ப ஆக்சிடென்ட் ஆகுறது, அப்புறம் ஒரு பெண்கள்கிட்ட கிண்டல் பண்றது, வம்பு வளர்க்கறது, எவனாவது அடி தடி சண்டைகள்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் எதுக்காக வருது? வெளியே போய் குடிக்கிறதுனால மட்டுமே தான் அதெல்லாம் நடக்குது. வீட்லயே அவனுக்கு குழாயில கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனை வருமா? வீட்டுல இது எவ்வளவு பெரிய வீட்டுல பிரச்சனை நடக்கும்ல. வீட்டுல பிரச்சனை நடக்கும், பொண்டாட்டி போட்டு அடிப்பான், பிள்ளைங்களுக்கு கரைச்சல் கொடுத்து. என்ன எல்லாரும் குடிச்சிட்டா எங்க சண்டை நடக்கும்? எல்லாரும் தூக்கிட மாட்டானுங்க. ஓ, எல்லாருமே வந்து குடியும் கொடுத்தணுமா இருக்கணும், அதுதான் உங்க பிளானே. எல்லாரும் ஆண்கள் பெண்கள் சமம், எல்லா விஷயத்திலும் சமம். ஆமா, எங்க பெண்கள் எல்லாம் பாக்குறீங்கல்ல? பாக்குறோம், நல்லா பாக்குறோம். கூட்டத்துக்கு வர பெண்கள் பாக்குறீங்கல்ல? அவங்க எவ்வளவு ஃபார்வர்டா இருக்காங்க. முதல்ல திங்கிங் நல்லா யோசிக்கணும். நல்லா யோசிக்கிறாங்களே, ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். ஃபியூச்சரோட தாட்ஸ் மட்டும்தான் அந்த உலகத்துல நிலைச்சு நிக்கும். ஒரு பொண்ணு நல்லா சொல்லிச்சு, எனக்கு புருஷன் கூட முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம். நல்லா திங்கிங் பண்றாங்க. கண்டிப்பா, ஆமா, அது என்ன தப்பு? என் தலைவங்க, என் தலைவன் தாங்க ஃபர்ஸ்ட். என் தலைவன் தான் ஃபர்ஸ்ட். என் தலைவனை முன்னிறுத்தி அந்த தங்கை வந்து என் தலைவனை முன்னிறுத்தி பேசுனாங்க. ஆமா, புருஷன் அப்பா ஆயத்தெல்லாம் எல்லாம் போயிருவாங்க. தலைவன் தாங்க நம்மளை காப்பாத்துறது. உங்க தலைவரா காப்பாத்துவார். சூப்பரா 2026 பாப்போம் எப்படி காப்பாத்துறாருன்னு. 2026 பாப்போம். பாருங்க, பாப்பீங்கல்ல. நான் சொல்றேன் சீரியஸா, உங்க பேச்செல்லாம் என்கிட்ட இப்ப பேசுறது மாதிரிலாம் வெளியில போய் பேசுறாதீங்க. 2026 அப்புறம் சீரியஸா சொல்றேன், நான் இப்பவே சொல்றேன், இப்ப கூட எங்களோட தொண்டர் தம்பிகள்கிட்ட மாட்டிடாதீங்க, செதைச்சிருவானுங்க. சீரியஸா சர்வ ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்களோட நன்மைக்கு சொல்றேன். எங்க தொண்டர்கள்லாம் வந்து வேற மாதிரி ஆயிரும், வெறி கொண்டு போயிருக்காங்க. இல்ல நீங்க பேசுறது சரியா
சரியில்லைங்கிறத நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க கேள்வி கேட்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு தற்குறித்தனமா இருக்குது. ஆனா நீங்க சொல்ற பிளான் எல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியக்குறியா இருக்கு. நான் பேசுறது தற்குறினா நீங்க சொல்றதெல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியக்குறியா இருக்கு. யார் நான் தற்குறித்தனமா கேள்வி கேட்குறேன்னா, நீங்க பேசுறதெல்லாம் ஆச்சரியக்குறியா இருக்கா சார்? விஜய் சொன்ன மாதிரி ரூபா நோட்ல காந்தி போட்டோ எடுத்து உங்க தலைவர் போட்டோ அடிக்கிறது, தண்ணி பைப்புல சரக்கு அடிக்கிறது, இதெல்லாம் பயங்கர ஆச்சரியக்குறியா இருக்கு. ஏங்க புரிஞ்சுக்கிற ஆளை கேள்விகளை வைங்க. தயவு செஞ்சு ரொம்ப ஒரு ஒரு சென்ஸே இல்லாதவரை உட்கார வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு தலைவருக்கு பயங்கர சென்ஸ் இருக்க. நான் திருப்பி சொல்றேன், கொஞ்சம் வெளியில பார்த்து போங்க. எங்க 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 தொண்டர்கள் வந்து டென்ஷன் ஆயிட்டானுங்கன்னா, ஏடா கூடமா நடந்துருச்சுன்னா அப்புறம் பழி. நீங்க தப்பான ஆளுங்க. தப்பான ஆளு, தப்பான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கரெக்டான ஆளு, கரெக்டான இதுவை பண்றீங்க. நேர்மை மட்டும்தான் உண்மை, நேர்மை, எருமை. எருமை செந்தில் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாரு, அது சொன்னேன். ஏங்க என்ன உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் வாங்க சார், உட்காருங்க சார். அட சார், நான் தப்பா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன். வாங்க சார், உங்களுக்கு ஃபேவரா பேசுறேன். வாங்க சார். ஏன் சார் நீங்க டென்ஷனா வரீங்க? விஜய் பாட்டு ஒன்று போட்டு வாங்க சார். விஜய் பாட்டு ஒன்று கேட்டுனா வாங்க சார், கூல் ஆயிடுவீங்க. டேடி மம்மி இல்லங்க, என்னங்க அது? இல்ல சார், பாட்டு. டேடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடுவோமா புள்ள இல்லடா. வேற என்ன பாட்டு பாடுறீங்க? இல்ல சார், நீங்க தானே சொன்னீங்க விஜய் பாட்டு கேட்டா நான் கூலாயிருவேன், சாந்தமாயிருவேன். ஏங்க வெறியாவதுங்க விஜய் பாட்டு கேட்டோன்னேவா? ஏங்க சும்மா தலைவரோட பாட்டு கேட்கறது வேற. நீங்க பாடுனீங்களா அப்ப? வெறியாத்தாதீங்க. சரி ஓகே, அப்ப வேற எந்த பாட்டு தான் உங்களுக்கு வந்து கூல் படுதும்? இந்த பாட்டு இல்லைன்னா வேற எந்த பாட்டு? ஏங்க பாட்டெல்லாம் வந்து தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, நம்ம சீரியஸா சொல்றேன், தமிழ்நாட்டுல தேசிய கீதம் கிடையாது. தலைவர் சொல்ற ஒரு புதுமையான பாட்டு தான். என்ன பாட்டு? அது தலைவர் பாடுவார். அதெல்லாம் இப்ப நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேசிய கீதத்தை நாங்க அவாய்ட் பண்ணிட்டு எல்லா தியேட்டர்ல எல்லாம் இப்ப நீங்க இது பண்றீங்க இல்லையா? ஆமா, இது இங்க நாங்க போடுற தேசிய கீதம் வந்து உக்காந்துகிட்டே கேட்கலாம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்குங்க கேளுங்கண்ணா, அந்த பாட்டா? ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன? இல்ல சார், அந்த பாட்டு அது தேசிய கீதமாகுமா? வேற என்ன பாட்டு? வேற நான் உக்காந்துகிட்டே என்னைக்கும் ஒரு தேசிய கீதம்னா எல்லாரும் எந்திரிச்சு நிக்க வச்சு ரொம்ப கால் வலிக்க செய்யறாங்க. என்ன உக்காந்தபடியே ஒரு தேசிய கீதம் போடணுங்கிறதுக்காக தான் அந்த தேசிய கீதத்தை அவாய்ட் பண்ணிட்டு நாங்க வந்து இப்ப புதுசான ஒரு தேசிய கீதத்துக்கு தலைவர் வந்து இதுன்னு பண்ணிருக்காரு. என்ன பாட்டு சொல்லுங்க. ஏங்க அது கம்போசர் வந்து யார்கிட்ட கொடுக்கறதுன்னு இந்த பேச்சுவார்த்தையில இருக்குங்க. யாருக்கிட்ட கொடுப்பீங்க? உங்க ஆளே கம்போஸ் பண்ணிடுவாரோ விஜய்? அவர் தான் நல்லா பாட்டு பாடுறாரா சார்? எல்லாமே தெரியும். அவர் சொன்னார்னா அது சரியா தான் இருக்கும். புரியுதுங்களா? மேபி இருக்கலாம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும்னா ஏஆர் ரஹ்மான்ட்ட நாங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்.